விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான். லூசு பயலு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். கால் கட்ட மயிர் அளவு. திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த். முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியை கொடுத்துருவோம். விஜயகாந்த முதலமைச்சர் ஆக்கிரணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க. ஏன் ஊர்ல உனக்கு ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைக்கும் போது நான் அவருடைய 45 தொகுதியில் நின்றார்கள். அவர்கள் 45 தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன். அவருடைய தொகுதியில போய் நான் வேலை செஞ்சேன். கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது. முடிய போகுது அந்த 10 மணி நேரம். வேகமா ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன். அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தை அன்னைக்கு அங்க முடிச்சோம். அவளை வேலை செஞ்சேன். அவர் மேல நாங்க நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம். குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது. அது எனக்கு மனச்சுமை வலி. அவங்க வெல்ல வைத்திருக்கலாம். தமிழ் தேசியம்தான் எங்களது கொள்கை. எப்போதுமே தனித்துதான் போட்டியிடுவோம். தனியாக போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று கூக்குரல் போட்டுக் கொண்டிருந்தார் சீமான். இவரது நாம் தமிழர் கட்சி இப்போது தலைகீழாக மாறிவிட்டது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ ஆளையே கடிக்க வந்துடுச்சு அப்படின்னு ஒரு பழமொழி கிராம பகுதியில் உண்டு. அந்த பழமொழி யாருக்கு பொருத்தமாக இருக்கிறதோ இல்லையோ, நம்ம சீமானுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது. எப்போதுமே தனித்துதான் போட்டியிடுவோம், தனித்து போட்டியிட்டுத்தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம், அங்கே தமிழ் தேசியம் மலரும் அப்படின்லாம் கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தார் சீமான். ஆனால் அவையெல்லாம் இப்போது தலைகீழாக மாறிவிட்டது. இப்போது நடைபெற இருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை. இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துவிட்டது. அதோடு சேர்ந்து அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அங்கே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு வேட்பாளர், பெண் வேட்பாளர் நிறுத்தப்பட்டு இருக்கிறார். அந்த பெண் வேட்பாளருக்குத்தான் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் சீமான். அவர் பொதுமக்களிடம் ஓட்டு கேட்டுக் கொண்டிருந்தால் பரவாயில்லை. ஆனால் இப்போது அவர் அதிமுக காரர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவார்கள், தேமுதிக காரர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதிமுக எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் சீமான். அதிமுகவிற்காக நான் பலமுறை பிரச்சாரம் செய்திருக்கிறேன், தேமுதிகவிற்காக நான் பலமுறை தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அப்போதெல்லாம் நான் ஒரு பைசா வாங்கவில்லை. அதிமுகவும் தேமுதிகவும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் பலமுறை பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அப்போதெல்லாம் இவர்களிடம் ஒரு பைசா நான் வாங்கவில்லை. அதையெல்லாம் பார்த்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எங்களது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அதிமுகவும் தேமுதிகவும் ஆதரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் சீமான். அதோடு இல்லாமல் கள்ளக்குறிச்சி சாராய படுகொலையை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்து வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறி அவரிடம் சென்று நேரடியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு எங்கள் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு தாருங்கள் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் சீமான். சீமான் சார்பில் அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவரிடம் சென்று எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் அதிமுக ஒரே அடியாக ஒரே பதிலாக கூறிவிட்டது. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணித்து விட்டோம், இங்கே யாருக்கும் நாங்கள் ஆதரவு தருவதில்லை. எங்களது கொள்கை இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான். இங்கே ஆளும் கட்சியின் அராஜகம், அட்டூழியம் ஆகியவற்றை எதிர்த்துத்தான் நாங்கள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம். ஆகவே இந்த இடைத்தேர்தலில் அதிமுக யாருக்கும் ஆதரவு தராது என்று கூறிவிட்டார் அதிமுகவின் பொறுப்பாளர் ஜெயக்குமார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இப்படித்தான் கூறிவிட்டார். ஆனாலும் விடுவதாக இல்லை சீமான். நான் அன்று அப்படி செய்தேன், அதற்கு முன்பு இப்படி செய்தேன் என்றெல்லாம் கூறி வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார். தனித்துத்தான் போட்டியிடுவேன் என்று கூறிக்கொண்டிருந்த சீமான்
இப்போது குப்புற விழுந்து காலில் விழுந்து கெஞ்சுவது போல அதிமுகவிடம் கெஞ்சுகிறார். எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கெஞ்சுகிறார். தேமுதிகவிடம் கெஞ்சுகிறார். ஆனால் அதிமுகவும் தேமுதிகவும் சீமானை புறந்தள்ளிவிட்டது. சீமானின் பகல் வேஷம் பித்தலாட்டம் எல்லாம் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தெரியும். ஆனாலும் விடுவதாக இல்லை சீமானின் ஆட்கள். அதிமுக காரர்கள் எங்களுக்குத்தான் ஓட்டு போடுவார்கள், அதிமுக காரர்கள் எங்களுக்குத்தான் பிரச்சாரம் செய்கிறார்கள், தேமுதிக காரர்கள் எங்களுக்குத்தான் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றெல்லாம் மேடையில் பொது மேடையில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பிரச்சாரம் செய்தாலாவது அதிமுக ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார் சீமான். அது ஒருபோதும் நடக்காது. சீமானின் கனவு பகல் கனவாகவே போய்விடும். அதிமுகவை எதிர்த்து கடுமையாக எதிர் பிரச்சாரம் செய்திருக்கிறார் சீமான். ஆனால் நான் அதிமுக ஆதரவாக பிரச்சாரம் செய்தேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அதே போன்று தேமுதிகவை எதிர்த்து விஜயகாந்தை எதிர்த்து கடுமையாக எதிர் பிரச்சாரம் செய்தவர் இந்த சீமான். இப்போது தேமுதிக ஆதரவை கேட்டுக் கொண்டிருக்கிறார். சீமான் பேசிய ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸை இங்கே பாருங்கள். விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான். லூசு பயலுக. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். காலு கட்ட மயிரளவு. திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியை கொடுத்துருவோம். விஜயகாந்தா முதலமைச்சர் ஆக்கி இருந்தோம்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க. ஏன் ஊர்ல உனக்கு ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைக்கும் போது நான் அவருடைய 45 தொகுதியில் நின்றார்கள். அவர்கள் 45 தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன். அவருடைய தொகுதியில போய் நான் வேலை செஞ்சேன். கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது, முடிய போகுது. அந்த 10 மணி நேரம் வேகமா ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன். அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தை அன்னைக்கு அங்க முடிச்சோம். அவளை வேலை செஞ்சேன். அவர் மேல நாங்க நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம். குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது, அது எனக்கு மனச்சுமை வலி. அவங்க வெல்ல வைத்திருக்கலாம். இப்படி பேசிய சீமான் தான் இப்போது அதிமுக ஆதரவையும் தேமுதிக ஆதரவையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு கட்சிகளும் சீமானை புறந்தள்ளி ஓரம் கட்டிவிட்டன. தனித்துத்தான் இவர் நின்றாக வேண்டும். வேறு கட்சிகளோடு இவர் நின்றால் இவருக்கு இப்போது கிடைத்திருக்கும் பெயர் கூட கிடைக்காமல் போய்விடும். வேண்டுமானால் அடுத்து வரும் 2026 வருட சட்டசபை தேர்தலில் இவர் கூட்டணி பற்றி பேசலாம். அதிமுகவோடு பேசலாம், அல்லது திமுகவோடு பேசலாம், அல்லது தேமுதிகவோடு பேசலாம், அல்லது அண்ணாமலை கட்சி பிஜேபியோடு பேசலாம், அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி பேசலாம். 2026 வருட சட்டசபை தேர்தலில் எந்த கட்சியோடு வேண்டுமானால் கூட்டணி பேசலாம். ஆனால் இந்த இடைக்கால தேர்தலில் இவருக்கு யாரும் ஆதரவு தரமாட்டார்கள். இவரது கட்சியைச் சேர்ந்த பெண்மணி படுதோல்வி அடைவார். அதுதான் இப்போது உள்ள கள நிலவரமாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.